இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையில நம்மை அழகா அன்பா ஒன்று சேர்த்திருக்கிற நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஒரு மனதோடு இந்த இடத்துல நம்ம கூடி வரும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம தொடர்ந்து அவருடைய நாமங்களை நம்ம தியானிச்சு கொண்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு காலையில என் இருதயத்துல ஆண்டவர் விதைத்த காரியம் ஃபேமிலிஸோட பிளெஸ்ஸிங்காக அந்த வார்த்தைகளை பேசி நம்ம டிக்ளேர் பண்ணணுங்கிறத ஆண்டவர் என் இருதயத்துல விதைத்தபடியினால இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக நம் பிள்ளைகளுக்காக நம்ம வார்த்தைகளை பேச போகிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்கள்ல நம்ம குடும்பங்கள்ல செய்யறத நிச்சயம் இனி வருகிற நாட்கள்ல பார்க்க முடியும் என்பதை நான் நம்புறேன். ஏன்னா அவர் ஒரு இருதயத்துல ஒரு காரியத்தை நம்ம வைக்கிறாருன்னா நிச்சயம் அதை செய்து முடிக்கும்படியாதான். ஏன்னா அவருடைய இருதயமே நம்ம நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம குடும்பமா ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதனால இந்த நாள்ல கூட நம்ம ஃபேமிலிஸ நம்ம பிளெஸ் பண்ணும்படியா தேவன் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறார்ங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு அதாவது நம்ம விசுவாசம் எப்படி செயல்படுது ஒரு சின்னதா நான் சொல்லணும்னா, இன்னைக்கு நமக்கு மறைவா எத்தனையோ வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த ரேடியோ சிக்னல்ஸ் இருக்கு. நம்ம ரேடியோ ஆன் பண்ணோன்னே கரெக்டா எந்த ஃப்ரீக்வன்சிக்கு நேரா வைக்கிறோமோ அந்த சிக்னல் அது ரிசீவ் பண்ணி அந்த அந்த சேனல்ல அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து உள்ள காரியங்களை நமக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அங்க வைப்ரேஷன்ஸ் இருக்கு, ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. இப்போ நம்ம சொல்றோம் ஆண்டவர் படைக்கும் போது காண்கிற உலகத்தை காணக்கூடாத உலகத்துல இருந்துதான் அவர் சிருஷ்டித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த காண்கிற உலகத்துல ஒரு காரியம் சிருஷ்டிக்கப்படணும்னா காணக்கூடாத உலகத்துல அன்சீன் ரெல்ம்ல நம்ம பேசும்போது அந்த அன்சீன் ரெல்ம்ல இருந்து இங்க சீன் ரெல்ம்ல அங்க சிருஷ்டிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய வித்து தான் நமக்குள்ள இருக்குது. எப்போ நம்ம இருதயம் இத விசுவாசித்து அவருடைய வார்த்தைய நம்ம அன்சீன் ரெல்ம்ல பேசும்போது நம்முடைய இருதயத்துல இருக்கிற எல்லா சந்தேகங்கள், பயம், குழப்பம் இதை எல்லாத்தையும் தூர ஒதுக்கி வச்சுட்டு இருதயத்துல இருந்து, ஏன்னா நம்ம ஹார்ட் அந்த அன்சீன் ரெல்ம் கூட தான் அட்டாச் ஆயிருக்குது. நம்முடைய படைப்பே அப்படிதான். அப்போ நம்ம பேச 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 அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சிருஷ்டிக்கப்படும். நம்ம குடும்பங்கள் நிச்சயமா ஆசீர்வாதமா தான் இருக்கும். பூமியில நம்ம ஆசீர்வாதமா தான் இருப்போம். பூமியில உயர்ந்த ஸ்தானத்துல தான் தேவன் நம்மை குடியிருக்க பண்ணுவார். இதுதான் அவருடைய விருப்பமா இருக்கு. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், நம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் நம் தகப்பனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்போ இதை நம்ம அறிந்து கொள்ளும் போது மகத்துவமான காரியங்கள் நம்ம குடும்பங்கள்ல நடக்கிறத பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்லணும்னா, அன்னைக்கு 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக அங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு வர்றாரு. அவன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். அந்த வேலைக்காரன் ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த வேலைக்காரனுக்காக இந்த 100க்கு அதிபதி இயேசு கிட்ட வர்றதையும், இந்த இயேசு இந்த வார்த்தைய அந்த ரெல்ம்ல பேசுறாரு. அந்த அன்சீன் ரெல்ம்ல இருந்து அங்க சீன் ரெல்ம்குள்ள போய் அந்த நிமிஷமே அவன் சுகம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு. இன்னைக்கு ஜீசஸுக்கு எப்படி வார்த்தைக்கு பவர் இருந்ததோ அதே பவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 பார்க்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினால் அவருடைய ரத்தத்தினால நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அப்போ எப்படி ஒரு கிங்கோட வார்த்தைக்கு பவர் இருக்கோ ஒரு கிங்டம்ல, இன்னைக்கு காட்ஸ் கிங்டம்ல அவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து பேசும்போது நிச்சயம் அதுக்கு வல்லமை இருக்கு. அப்போ அந்த 100க்கு அதிபதி அங்க வீட்டுக்கு போன அப்புறம் வேலைக்கார சுகமடைஞ்சிருந்ததை பார்த்து எந்த நாளிகையில இவன் சுகமானான்னு கேட்கும்போது தேவன் எந்த நேரத்துல அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணாரோ
அவர் இருதயத்துல சந்தேகமே கிடையாது. கிறிஸ்துவினுடைய இருதயத்துல ஒரு டவுட் கூட கிடையாது. நான் பேசுவேன். நான் பேசுறதுதான் அங்க சிருஷ்டிக்கப்படுது, அங்க நடக்குது. அவ்வளவுதான். அவர் போய் தொடல, அவர் எதுவும் பிரேயர் பண்ணல, எந்த காரியமே பண்ணல. வார்த்தைய மட்டும் அனுப்புறாரு. அந்த வார்த்தை அது ஃப்ரீக்வன்சியா எப்படி ஒரு ரேடியோ சிக்னல்ஸ நம்ம ரிசீவ் பண்றோம். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியங்கள். இன்னைக்கு நெறைய பேர் இப்போ ஒருவேளை ரேடியோ நம்ம யூஸ் பண்ணாம இருக்கலாமா இருக்கும். அந்த எஃப்எம் ரேடியோவ டியூன் பண்ண உடனே நமக்கு எந்தெந்த சேனல்ல இருந்து நமக்கு சிக்னல் ரிசீவ் ஆகணுமோ, அது ரிசீவ் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் இன்னைக்கு இந்த அன்சீன் ரெல்ம்க்குள்ள நம்ம பேச, பேச, பேச நம்ம எத பேசுறோமோ அந்த காரியங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 2 கொரிந்தியர் 1:20 நம்ம பார்க்கிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எத்தனையோ ப்ராமிசஸ் நமக்கு பைபிள்ல கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மனுஷன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம அவ்வளவு நம்புறோம். இன்னைக்கு அவர் நமக்காக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ப்ராமிசஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. எல்லாமே அது நிறைவேறியிருக்கு. அவருக்குள்ள ஆம் அப்படின்னா அது அது வந்து அத எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்ல. அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறிச்சு. இதை எப்போ நம்ம ஹார்ட்ல பிலீவ் பண்றோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். For all of God's promises find a yes of fulfillment in him, and as his yes and our amen ascend to God, we bring him glory. அடுத்ததா இன்னொரு வசனம் நம்ம சங்கீதம் 103ல நம்ம பார்க்கிறோம். 20வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ தூதர்கள் நமக்காக வேலை செய்யணும். ஏஞ்சல்ஸ் நமக்காக வேலை செய்யணும்னா நம்ம எதை பேசணும்? அவருடைய வார்த்தைய பேசணும். அவருடைய வார்த்தைய பேசும்போதுதான் அங்க தூதர்கள் ஆக்டிவ். அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். இப்ப அவர் வார்த்தைய பேசாம நம்ம வேற எதையாவது பேசிட்டு இருந்தோம்னா அங்க ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சிடறாங்கன்னா கட்டப்பட்டு போயிடுறாங்க. அவங்க வேலை செய்ய முடியாதபடிக்கு நாமே அவங்கள கட்டி வச்சிடறோம். அப்ப அவங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும். தேவனுடைய வார்த்தைய மட்டும்தான் அவங்க கேட்டு அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் செவி கொடுத்து அந்த வார்த்தையை தான் நிறைவேற்றும்படியா அவங்க என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். இப்போ அங்க எலியேசர் அங்க போறதுக்கு முன்னாடி அங்க ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். நீ கரெக்டா போய் அங்க ரீச் பண்ணுவ. கரெக்டா அதே மாதிரி அங்க தூதனை அனுப்பி அவனுக்கு எந்த பிள்ளைய அவன் கண்டுபிடிக்கணும் ஈசாக்குக்காகன்னு நேர் பாதையில அந்த தூதன் வழி நடத்தி கொண்டு போகிறத பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல இப்படித்தான் நமக்கு வாழ்க்கையில நடக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியல. அந்த வார்த்தை ஆங்கிலத்துல சொல்லுது, so bless the Lord all his messengers of power, for you are his mighty heroes who listen intently to the voice of his word to do it. Who listen intently to the voice of his word. அவங்க எதை கவனிக்கிறாங்களா? லிசன் இன்டென்ட்லி. அவங்க ஆழமா கவனிக்கிறாங்க. எந்த வார்த்தை அவருடைய வார்த்தையை அவங்க கவனிச்சு அதன்படி அவங்க என்ன செய்யறாங்களாம் டு டூ இட். அப்போ இன்னைக்கு நம்ம காலையில நம்ம குடும்பங்களை குறித்து நம்ம பிள்ளைகளை குறித்து தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், ஒருவேளை இன்னைக்கு அத்தனை வாக்கு தத்தங்களையும் நம்மளால டீல் பண்ண முடியாது. சில காரியங்களை சில வாக்கு தத்தங்களை நம்ம பேசுவோம். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் நம்ம ஃபேமிலிஸ்க்காக நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து தியானித்து நம்ம பேசுவோம். ஒவ்வொரு நாளும் மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா பார்க்க முடியும். முதலாவது நம்ம குடும்பத்தை தேவன் எப்படி பாதுகாக்கிறார், நம்மை எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத குறிச்சு ஒரு சில வசனங்களை நம்ம தியானிப்போம். நான் சொல்லும் போதே
உங்க இருதயத்துல நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இந்த வார்த்தைய அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி நீங்க பார்க்கணும். அவர் பக்கத்துல நான் வந்திருக்கிறேன். உன்னதமானவருடைய நிழலுக்குள்ள நான் இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தைய நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைய எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல இருந்து நீங்க முதல்ல பேசுங்க. நான் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகள உங்க இருதயத்துல இருந்து நீங்க பேச ஆரம்பிங்க. அந்த காரியங்கள் அப்படியே இருக்கும். புரொடெக்ஷனுக்காக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும், நமக்கு என்ன காரியமா இருந்தாலும், பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், நம்ம பேசுற வார்த்தை அங்க அன்சீன் ரெல்ம்ல சிருஷ்டிக்கப்பட்டு, அந்த வார்த்தையின் படி தூதர்கள் நமக்காக இறங்கி இன்றைக்கு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்ல. முதல்ல நம்முடைய புரொடெக்ஷனுக்காக ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். கொலோசியன்ஸ் 3:3, கொலோசையர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது ரொம்ப பவர்ஃபுல் வேர்ஸ். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தெழுந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள மரித்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறபடியினால நம்முடைய ஜீவன், நம்முடைய லைஃப் எங்க மறைஞ்சிருக்குதான்? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள நம்ம ஜீவன் மறைஞ்சிருக்குதுன்னா எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம லைஃப எந்த சத்துருவும் தொட முடியாது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்தபடியினாலே மரணம் நம்மையோ நம் குடும்பங்களையோ ஆளுகை செய்ய முடியாது. இது அப்படியே நீங்க நான் சொல்லும் போதே, நான் அமைதியா சொல்லும் போதே உங்க இருதயத்துல நீங்க இந்த வார்த்தைய பேசுங்க. ஆமாப்பா, எங்கள் ஜீவன், என்னுடைய ஜீவன், என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜீவனும் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறவர். இந்த சர்வ வல்லமையுள்ளவருடைய அவருக்குள்ள நம்முடைய ஜீவன் மறைந்திருக்குதுன்னா நம்முடைய ஜீவனை தொட எதற்கும் அதிகாரம் இல்லை. நம்முடைய சரீரங்கள்ல வியாதி தொட நமக்கு எதற்கும் அதிகாரம் இல்லை. அத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க அந்த ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கிறீங்க. அந்த கிறிஸ்துவுடனே நம்ம தேவனுக்குள்ள நம்முடைய ஜீவன், நம்முடைய லைஃப், ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் மறைந்திருக்குது. இதைதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு தேவ மனிதர், அவருக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் வந்து மரித்து போய் அவருடைய ஆத்மா அப்படி மேல எழும்பிட்டு இருக்கிற டைம்ல அவருக்கு இந்த வார்த்தை நினைவு வந்துதான். என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைஞ்சிருக்குதுன்னு சொன்ன மாத்திரத்துல அவருடைய பாடியில அப்படியே ஜீவன் கடந்து வந்துதான். அத சொன்ன மாத்திரத்துல அப்போ அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த வார்த்தைய பேசுவோம். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த வார்த்தையின்படி அவர்கள் தூதர்கள் நமக்காக செயல்படுகிறார்கள். என் குடும்பத்தாருடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ லைஃப் இஸ் செக்யூர்லி ஹிடன். அது பாதுகாப்பாய் அவருக்குள்ள மறைஞ்சிருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள. அடுத்ததா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 28, 29. யோவான் 10, 28, 29. 27ல இருந்து வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இப்போ நாம் அவர் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம அந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டுதான் அவருக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அந்த உறவை கொடுக்கிறாரா. அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. மரணம் நம்மளை பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் அழிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் கருத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். வியாதியோ மரணமோ எதுவும் நம்மை அணுக முடியாது. ஏன்னா இன்னைக்கு யாருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம்? எதையும் பாதுகாக்கும் வல்லமை நிறைந்த தேவனுடைய சொல்றாரு, என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. முதலாவது அவருடைய கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது. நம் குடும்பத்துல யாரையும் பறித்து கொள்ள முடியாது. அதை சொல்லுங்க. நான் இன்றைக்கு நானும் என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ளே இருக்கிறோம். பவர்ஃபுல் ஹேண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஹேண்ட்ஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோமோ, இன்றைக்கு மாத்திரம் நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ள இருக்கிற நம்மள தொட யாருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு? அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ பிதா பெரியவர். என் பிதாவின் கையிலையும் அந்த ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறாங்க. அதை பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவினுடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம். பிதாவினுடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம். டபுள் செக்யூரிட்டி இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. நாங்க பிதாவுக்குள்ள இருக்கிறோம். பிதாவின் கரத்துக்குள்ள, கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ள நாங்க இருக்கிறபடியினால எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ எதுவும் அணுக முடியாது. இத நீங்க சொல்லும் போதே இந்த காரியங்கள் அன்சீன் ரெல்ம்ல சிருஷ்டிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். அப்போ அவர் யாரா? உண்மையுள்ளவர். அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். He will strengthen us. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறபடியினால இந்த காலை வேளையில அவர் நம்மை பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். நம்மை எல்லா விதமான தீமை நின்றும் நம்மை விலக்கி காத்துக்கொள்வார். இப்ப அவர் காத்துக்கொள்றாருன்னா நம்ம எதை குறிச்சு பயப்படணும்? இதெல்லாம் நம்ப முடியாத இடத்துல இருக்கும் போதுதான் நமக்கு பயம் வரும். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை தீமை நின்று நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறார். நம்ம சங்கீதம் 91 இதெல்லாம் நான் சொல்லும் போதே அவர் உங்களை அவர் ஸ்ட்ரெங்தன் பண்றதை நீங்க பாருங்க. இப்போ தீமைகள்
எல்லா பக்கமும் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விலக்கி அவர் நம்மளை காத்து கொள்ளுகிறத நீங்க பாருங்க. நம்மையும் நம்ம குடும்பங்களையும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்ம அதிகமாய் தியானிக்கிற பாதுகாப்புக்கான ஒரு சங்கீதம் 91ஆம் சங்கீதம். அதுலயும் நம்ம பார்க்க போறோம், சில வசனங்களை பார்க்க போறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? உன்னதமானவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவருடைய நிழலுக்குள்ள, அவருடைய ஷேடோக்கு கீழே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அங்க என்ன நடக்குது? 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதக்காரனுக்கு நல்லா தெரியுது, அவர்தான் நமக்கு அடைக்கலம். இப்போ உங்களை சுற்றிலும் திரியேக தேவன் அவர் கோட்டையா இருக்கிறாராம். இந்த கோட்டையை தாண்டி எந்த தீங்கும் நம்மையோ நம் குடும்பங்களையோ அணுக முடியாது. இதை நான் சொல்லும் போதே உங்க இருதயத்துல இந்த வார்த்தைகளை நீங்க பேசுங்க. நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் என்னை பாதுகாக்கும்படி தேவன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவருடைய தூதர்களுடைய பாதுகாப்பு. ஏன்னா அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர். இந்த இந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. அவர் ஏற்கனவே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்கிற இருதய விசுவாசம் இருந்தா போதும். அவரை விசுவாசிக்கிறவங்க தான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க. இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் அவருடைய தூதர்களுடைய பாதுகாவல் நமக்கு உண்டாய் இருக்கிறது. நம் குடும்பங்களுக்கு உண்டாய் இருக்கிறது. நீங்க அப்படியே அதை பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. உங்க பக்கத்துல அத்தனை தூதர்கள், உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் அத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க. அவருடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்னா இனி நமக்கு பாதுகாப்பு அவர்தான். இதை மட்டும் நம்புனா போதும். நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அடுத்ததா ஏசாயா 41:10. அது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு இந்த காலை வேளையில, பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அப்பா சொல்றாரு, இந்த உலகத்தை படைச்சவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாத. காலை வேளையில எந்த பயங்கள் எந்த திகைப்பு நம்ம இருதயத்துல இருந்தாலும் தேவன் நம்ம கூட இடைப்படுகிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
சங்கீதம் 121:8. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ நம்ம எப்ப எங்க வந்தாலும் சரி, போனாலும் சரி, நம்ம போற இடங்கள்ல எல்லாமே நம்ம we 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 are blessed. அங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம் போக்கையும், நம் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய போக்கையும், வரத்தையும் பாதுகாக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அது எப்படியா? பலத்த துருகமா, ஸ்ட்ராங் டவர். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அப்போ அவருடைய நாமம் எப்படி இருக்கு? பயங்கர புரொடெக்ஷன் உள்ள அவருடைய நாமம். இப்ப நீதிமான்கள் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த பலத்த துருகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நம்ம நிச்சயம் நாமும் நம்ம குடும்பங்களும் சுகமாய்த்தான் இருப்போம் அப்படிங்கிறத உங்க இருதயத்துல நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு இத்தனை வார்த்தை நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா எதை நினைச்சு நம்ம கவலைப்படணும். அடுத்ததா ஒரு ஒன்னு ரெண்டை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நிச்சயம் நம்ம குடும்பங்கள்ல தேவன் செய்ய போறாரு. சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்போ இன்னைக்கு அந்த அவர் நம்ம படுத்து தூங்குவோமா, அவர் நம்மள சுகமாய் தங்க பண்ணுவாராம். நம்ம தூக்கம் கூட இனிமையா இருக்கும். தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறாராம். I will lie down and sleep in peace, for you alone, O Lord, make me dwell in safety. அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, எதை குறிச்சும் பயமே இல்லாம நம்ம தூங்குவோம். நம்ம தூக்கம் இனிமையா இருக்கும். ஏன்னா நம்ம தூங்கும் போதும் பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இன்னைக்கு நம்ம பாதுகாப்புக்கு அப்படி பூட்டுறோம், இப்படி பூட்டுறோம், ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னு பாக்குறோம், எத்தனையோ வாட்ச்மேன் வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ஷனா நினைக்கிறோம். அப்பா சொல்றாரு, உன்னை பாதுகாக்கிற நான் உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறேன். இது எவ்வளவு அளவுக்கு நம்ம இருதயத்துல நம்ம நம்புறோம். அடுத்ததா ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைய இது ஆரோனுக்கு, அந்த ஆசாரியர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்னாகமம் 6வது அதிகாரம் 24 முதல் 26. நிச்சயம் அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி நம்ம மேல கிருபையாய் இருப்பார். நம்ம மேல அவருடைய முகத்தை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிடுறார். இத நாம பேசும்போதே அந்த பிளெஸ்ஸிங் நம்ம மேல கடந்து வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொல்லிட்டார். You will silence every voice raised up to accuse you. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் என்ன நாவையும் நீ குற்றப்படுத்துவ. இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருந்தார். அப்படி துணையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்துல எத்தனையோ அந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் நம்ம தப்பிச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பமா நம்ம இருக்கிறோம்னா அவர் நமக்கு அடைக்கலமா இருந்தார், பலனா இருந்தார். ஆபத்து காலத்துல
அனுகூலமான அவர் துணையா இருந்ததுனாலதான் நம்ம இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறோம். குடும்பமா நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். நான் இனிமேல் கவலையில இருக்க மாட்டேன். பயத்துல இருக்க மாட்டேன். நான் கவலையின் எண்ணங்களுக்கு என்னுடைய இருதயத்துல இடம் கொடுக்க மாட்டேன். நான் அவரை மாத்திரமே நான் நம்புவேன். இன்னைக்கு இந்த ப்ரொடெக்ஷன் நம்ம மேல, நம்ம குடும்பங்கள் மேல என்றென்றைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்து நம்ம பேச போறோம், டிக்ளேர் பண்ண போறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல என்றென்றைக்கும் தங்கி இருக்கும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில கூட கர்த்தாவே, கிருபையாய் ஈவாய் கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ பேர் இன்றைக்கு எப்படி எல்லாமோ உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, அப்பா அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியே இல்ல. எப்படி ஆகும்? நம்ம நல்லா ஆயிருவோமா? சுகம் ஆவோமா? இல்லையா? என்னுடைய வாழ்க்கை இனி எப்படி இருக்கும்? எத்தனையோ விதமான காரியங்கள், ஆக்சிடென்ட்ஸ், எத்தனையோ விதமான அப்பா வியாதிகள், பலவீனங்கள், இப்படியெல்லாம் மனிதர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல உம்முடைய ஆடுகளாகிய எங்களை நீர் உம்முடைய கரத்துக்குள்ள மூடி வைத்திருக்கிறீரப்பா. நாங்க அதை பார்க்கிறோம். மெய்ப்பனின் கரங்களுக்குள்ளாக, காயம்பட்ட உம்முடைய அந்த கரங்களுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அந்த லைட்டுக்குள்ள நாங்க வந்துட்டோம். வெளிச்சத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். இருளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இன்னைக்கு நம்ம பேச பேச தூதர்கள் அந்த வார்த்தையை உடனடியா செயல்படுத்துகிறதற்கு அவங்க இறங்குகிறத நம்ம பார்ப்போம். அப்பா, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுப்பா. எங்களுடைய ஜீவன், எங்கள் குடும்பத்தாருடைய ஒவ்வொருவருடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள், அது தேவனுக்குள் மறைந்திருக்குதுப்பா. அப்பா, எங்க ஜீவன், ஒவ்வொருவருடைய ஜீவனும் அப்படியே நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம பார்ப்போம். ஒவ்வொருவரையும் இருதயத்துல வைத்து அவங்களுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த இருதயத்துல பேசுங்க. யாரையும் சத்துருத்தோட அதிகாரம் இல்லை. இன்றைக்கு மெய்ப்பனுடைய கிறிஸ்துவினுடைய கரங்களுக்குள்ள நாம இருக்கிறோம். பிதாவினுடைய கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒருவரும் அவர்களுடைய கையில இருந்து நம்மையோ நம் குடும்பங்களையோ பிரிக்க முடியாது, தொட முடியாது. இன்னைக்கு அதாவது நம்ம நமக்கு சொந்தம் இல்ல. நம்ம கிறிஸ்துவுக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். எனக்கு சொந்தமான ஜனம். அப்ப இனி அவர்தான் நம்மளை பாதுகாக்கணும். இன்னைக்கு அவர் கரத்துக்குள்ள நம்ம அதை சப்மிட் பண்ணும்போது ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் கரத்துக்குள்ள நான் இருக்கிறேங்கிற இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும்போது நம்மளை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா உங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கரங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க பாருங்க. என்றென்றைக்கும் இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். ஒவ்வொரு நாளும் இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். இன்னைக்கு பிதாவின் கரத்துல, கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ள நானும் என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம். அவருடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களை பாருங்க, உங்க பிள்ளைகளை, உங்க கணவன் இல்லைன்னா மனைவி, உங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறாங்க.
பிதாவாகிய தேவனுடைய கரங்களுக்குள்ள இருக்கிறாங்க. இனி நம்மை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளால நம்மள பாதுகாக்க முடியாது. அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம். அவ்வளவுதான். நம்மள எந்த தீமையோ, எந்த சேதமோ நம்மை அணுக முடியாது. சும்மா அவர் கரத்துக்குள்ள இருக்கும் போதெல்லாம் வியாதி நம்மள தொட முடியுமா? நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? மனுஷரை போல நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்காத. அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு பேதுருவ கடிந்து கொள்ளும்போது. அப்ப இன்னைக்கு மனுஷரை போல சிந்திச்சுட்டு, ஐயோ நான் எப்படி பாதுகாப்பா இருப்பேன்? என் வீட யாரு பாதுகாப்பா? என்னைய யாரு பாதுகாப்பா? நான் வெளியில போகும்போது இப்படி ஆயிருமோ? எனக்கு இந்த பலவீனம் வந்துருமோ? இதுக்கு சிம்டம்லாம் அப்படி இருக்குதே. இப்படிலாம் சொல்லி பயந்துட்டு இருந்தோம்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பை நம்ம மறுதலிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நீ ஏன் கரத்துக்குள்ள இருக்கிற? என் தகப்பனுடைய கரங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்களை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. அத பேசுங்க. உங்க இருதயத்துல பேசுங்க. அப்பா நானும் என் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. உங்க கரங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். அத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தை படைத்தவர், எதையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர், பாதுகாக்கும் வல்லமை நிறைந்தவர். இன்னைக்கு பாக்குறோம். எகிப்துல அத்தனை வாதை வருது. அந்த கோசேன்ல இஸ்ரவேல் மக்கள் இருந்த இடத்துல ஒரு வாதை கூட உள்ள போகல. காரணம் என்னன்னா, அப்படி பாதுகாக்கும் தன் சொந்த ஜனத்தை அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நம் தேவன். ஆனா எகிப்தியருக்கு அந்த விசுவாசம் இல்ல. தேவன் மேல விசுவாசம் இல்ல. அவங்க பாகால்களை நம்பி கொண்டிருந்தாங்க. அதனால அங்க அவங்களால அதை என்ன செய்ய முடியல? அந்த பிளெஸ்ஸிங்க பார்க்க முடியல. இந்த அளவுக்கு ஒரு தேசத்தையே பாதுகாத்து அங்க வெளியே கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு அவர் பர்சனலைஸா பண்ணி நமக்கு சொல்றாரு, மகளே நீ ஏன் கரத்துக்குள்ள இருக்கிற? நீ ஏன் கரத்துக்குள்ள இருக்கிற? ஒருவனும் உன்னை தொட முடியாது. ஒரு வியாதியும் உன்னை தொட முடியாது. ஒரு பலவீனமும் உன்னை தொட முடியாது. அவர் உண்மை உள்ளவர். தேவன் இன்றைக்கு நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாம் நிறைவேற்ற he is faithful God. He cannot lie. ஆதி காலம் முதல் அந்த பொய்யுரையாத தேவன். அவரால பொய் சொல்லவே முடியாது. அவருடைய நேச்சர்ல மிகப்பெரிய ஒரு நேச்சர். அவரால பொய் சொல்ல முடியாது. நம்ம ஈஸியா மாத்தி மாத்தி பேசிடுவோம். ஆனா தேவனால என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. அவர் இந்த காலை வேளையில உங்களை ஸ்திரப்படுத்துறார். மகளே பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். எதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிற? நான் உன் தேவன். என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய நீதியின் வலது கரத்தினால நம்மை தாங்குகிறாராம். இனி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பு இல்ல. இனி அவர்தான் பொறுப்பு. கர்த்தர் நம் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கு காப்பாராம். அப்போ நம்ம போக்கிலையும் வரத்திலையும் என்ன ஆபத்து நிகழ முடியும்? கர்த்தர் இத நம்ம எப்போ இருதயத்துல விசுவாசிக்கிறோமோ நிச்சயம் இந்த பாதுகாப்பு நமக்கு உண்டாகுது. அவர் அவரே நம் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறாராம். என்றென்றைக்கும் காக்கிறாராம்.
அவருடைய நாமம் பலத்த துருகமா இருக்குது. நீதிமான்களாகிய நாங்கள் அதுக்குள்ள ஓடி நாங்க சுகமாய் இருப்போம். அதுதான் சத்தியம். நம்ம நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நம்ம சுகமா தான் இருப்போம். எதை குறிச்சு கவலைப்பட தேவையில்ல. உங்க சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம். வார்த்தைகள் எதிரா இருக்கலாம். அது நெஜம் கிடையாது. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் உண்மை உள்ளவர். அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவன். அப்போ டோட்டல் கண்ட்ரோல் நம்ம வாழ்க்கையில அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம வேலை ரெஸ்ட்ல இருக்கிறது தான். நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. இதுதான் என் வாழ்க்கையில நடக்குது. நீங்க தான் எங்கள பாதுகாக்கிறீங்க. எங்க குடும்பங்கள பாதுகாக்கிறீங்க. உங்க ரத்தத்துக்குள்ள எங்கள மறைச்சு வச்சிருக்கிறீங்க. உங்க கரங்களுக்குள்ள எங்கள மறைச்சு வச்சிருக்கிறீங்க. இனி எத குறித்தும் எங்களுக்கு பயம் கிடையாது. உங்க இருதயத்துல நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. தகப்பன் அற்புதமாய் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கல. குழப்பத்தின் ஆவிய கொடுக்கல. பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுள்ள ஆவிய கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில அந்த தெளிந்த புத்தியின் ஆவி நமக்குள் செயல்படுகிறதுன்னு சொல்லுங்க. எனக்குள் செயல்படுது. பலமான ஆவி எனக்குள் செயல்படுது. அன்புள்ள ஆவி எனக்குள் செயல்படுகிறது. இத சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள்லாம் வெளியில போகும். அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள, பெரிய ஒரு பாதுகாப்ப இன்னைக்கு நமக்கு மேல, நம்ம குடும்பத்துக்கு மேல தேவன் வைத்திருக்கிறார். அன்றைக்கு நம்ம தியானித்தோம். ஆபிரகாமுக்காக அங்க இஸ்மவேல் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம நினைச்சு லோத்த பாதுகாக்கிறாருன்னா, அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல இந்த அளவுக்கு விசுவாசத்துல யாரும் இல்லைன்னா கூட உங்களுக்காக உங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லாரையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். பிகாஸ் யூ ஆர் ஹிஸ் பெலவட். நீங்க தான் அவருக்கு பிரியமானவர்கள். அப்போ இவ்ளோ பெரிய அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போ உங்க நிமித்தம் உங்க குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் அந்த பாதுகாப்பு உண்டாகிறத நீங்க பாருங்க. அவருடைய கரங்களுக்குள்ள உங்க குடும்பத்தின் நபர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறத பாருங்க. அவருடைய ஜீவன் தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிறத பாருங்க. நிச்சயம் அதுதான் நடக்குது. மறுபடியும் ஆவியானவர் அந்த வார்த்தையை தான் உங்க இருதயத்துல சொல்ல தூண்டுகிறார். எனக்கு பயமுள்ள ஆவி கிடையாது. எனக்குள்ளே இருக்கிறவர் யார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் யாருக்குள்ள இருக்கிறேங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து ஒருவனும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. நான் யாரா இருக்கிறேன்? இன்னைக்கு என்னுடைய ஃபுல் ஓனர்ஷிப்ப அவர் எடுத்துட்டாரு. என்னை பாதுகாக்கிறது அவர் வேலை. கர்த்தர் உன் போக்கிய உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கு காப்பார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இதுல நம்ம ஏதாவது செய்யறோமா? எதுவுமே இல்லை. எல்லாமே அவர் செய்கிற செயல். நம்ம வேலை அந்த வார்த்தைய அப்படியே நம்பி இளைப்பாறுதல்ல இருக்கிறது தான். இருதயத்துல இந்த வார்த்தையை நம்பி நீங்க பேச 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 அவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்கு உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவரே நமக்கு பலத்த துருகமா இருக்கிறாரு. கேடகமா இருக்கிறாரு. நம்மை ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு.
நம்ம அடைக்கலமா இருக்கிறார். இவ்வளவு பெரிய பாதுகாப்புக்குள்ள நாமும் நம் குடும்பங்களும் இருக்கிறோம். தாவீது ஒரு ஜெபிக்கிறாரு. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம வீடுகள், குடும்பங்கள் என்றென்றைக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் நம்ம வந்துட்டோம். அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய எல்லா கிருபையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் நமக்கு மறைவிடமா இருக்கிறார். இரட்சண்யம் என்னும் பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளுவேன். ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு உண்டாகுது. நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நம்ம வேலை அவர் நம்மள சுகமா தங்க பண்றாருங்கிற நம்பிக்கையில, சந்தோஷத்துல நம்ம படுத்து தூங்க வேண்டியதுதான். நம்மள சுகமாய் தங்க பண்ணுவது அவர் வேலை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். அத பாருங்க, அத பேசுங்க. அப்பா, என் அலங்கத்துக்குள்ள சமாதானம் தான் இருக்குது. நான் அதை டிக்ளேர் பண்றேன். இன்னைக்கு எந்தெந்த ஏரியாஸ்ல சமாதானம் இல்லாததா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, உங்க ஃபேமிலி மேல அந்த சமாதானத்தை பேசுங்க. ஏன் அலங்கத்துக்குள்ள சமாதானம் தான் இருக்குது. ஏன் அரண்மனைகளுக்குள்ள சுகம்தான் இருக்கிறது. இத பேசும்போதே குடும்பங்களை யார் யார் பலவீனப்பட்டிருந்தாலும் அவங்க சரீரங்கள் சுகம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க பீஸ நம்ம பேச பேச அந்த பீஸ டிஸ்டர்ப் பண்ணுகிற மனிதர்கள் உடைய இருதயத்துல அந்த பீஸ் கடந்து வர்றதை நீங்க பாருங்க. எல்லாரும் சமாதானமா நம்ம குடும்பத்துல இருக்கிறோம். ஏன்னா வாக்குத்தத்தம் அவருடையது. அது எல்லாம் நிறைவேறிச்சு. இத பேச 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 சூழ்நிலைகள் தானாய் மாற ஆரம்பிக்கும். எதிராய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்ட்டார். எந்த ஆயுதமும். அப்போ இந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ள நம்ம குடும்பங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கார். இந்த வார்த்தையை நம்ம டிக்ளேர் பண்ணி இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி அவருடைய தூதர்கள் கிரியை செய்ய தொடங்கி விட்டார்கள். இதை மட்டும் நீங்க நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி, வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. இன்னைக்கு அவர் வார்த்தையை நம்ம பேசியிருக்கிறோம். அவர் வார்த்தையை பேசினதுனால இன்னைக்கு தூதர்கள் இறங்கி செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்துல அங்க ஆரோனோடும் அவன் குமாரரோடும் அங்க சொல்றாரு, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்னு. அவங்க எல்லாம் ஆசாரியர்கள். இன்னைக்கு நம்ம தான் ஆசாரியர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு என்னை தேவன் ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அந்த விசுவாசத்துல இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் பிளஸ் பண்ணுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். மனதார இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்க மேல இன்றைக்கு வந்திருக்கிறத நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்றார், இவ்விதமாய் இந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆசீர்வாதத்தை பேச வேண்டியது நம்ம தான். ஆசாரியர்களா இருக்கிற நம்ம தான் பேசணும். அப்ப அங்க வந்து அவர் ஆசீர்வதிக்கிறாராம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டவர்களாய்
அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோங்கிற அந்த சந்தோஷ உணர்வுக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நமக்காக செய்கிறார். அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க சொல்ல 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 அப்படியே நீங்க நிரப்பப்படுவீங்க. பலமுள்ள ஆவியினால, அன்புள்ள ஆவியினால, தெளிந்த புத்தி உள்ள ஆவியினால அத உங்க குடும்பத்தாருக்கு மேல பேசுங்க. அப்பா, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி செயல்படுகிறது. ஏன்னா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீங்க இருக்கிறீங்க. ஒரு பெரிய விடுதலையின் நாள். நம்ம குடும்பங்கள் அளவில்லாமல் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க நம்புங்க. சூழ்நிலைகள் தானாக மாற ஆரம்பிக்கும். ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்ட மனநிறைவோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, இவ்வளவு தூரம் எங்களை பாதுகாக்கிறீங்க. அப்பா, உங்களுக்கு நன்றி. இருதயத்துல இருந்து சொல்லுங்க. எல்லாத்தையும் அப்பாட்ட ரிலீஸ் பண்ணிட்டு தைரியமா இருங்க. சந்தோஷமா இருங்க. ஓய்வு நாள சந்தோஷமா நம்ம கொண்டாடுவோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே எங்களோடு அப்பா, இன்றைக்கு இந்த எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் இறங்கி வந்திருக்கிறீர் அப்பா. உண்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்க இருதயத்துல தியானித்த வார்த்தைகள் அத்தனையும் எங்க குடும்பங்கள்ல அப்பா நீர் நிறைவேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைய இஸ்ரவேல் மேல கூற கடவுள், அப்பொழுது நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர். நான் எல்லார் மேல இந்த பிளெஸிங்ஸை நான் பேசியிருக்கிறேன்ப்பா. நீங்க அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகள் மாறுகிறத நாங்க பார்க்கிறோம். நன்றி தகப்பனே. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அரணாய், கோட்டையாய், துருகமாய், பலனாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய், வெளிச்சமாய் அப்பா எங்களுக்கு இருக்கிறீரப்பா. நன்றி. இனி நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல, உமக்குரியவர்கள். நாங்க எதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய இடத்துல நீங்க எங்களை வைக்கல. மகத்துவ நிறைந்தவர், மகத்துவமான காரியங்களை நீங்க செய்தபடியினால் நன்றி செலுத்துறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளைய நான் பிளஸ் பண்றேன், குடும்பங்களை பிளஸ் பண்றேன், பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களின் படி இவர்களையும் இவள் குடும்பங்களையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணுமா? ஓகே. நம்மள தேவன் விதமாய் பாதுகாக்கிறார்ங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தா போதும். அது எல்லாம் அவர் வேலை. அவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடெக்டிவ் ஹேண்ட்ஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். நாமும் நம்ம குடும்பமும். எதுவும் நம்மை அணுக முடியாது, சேதப்படுத்த முடியாது. வசனம் சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த இடத்துலதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு கிடையாது, ஆக்சுவலா நாளைக்கு நான் வெளியே போறேன். அதனால நாளைக்கு மண்டே வந்து நமக்கு மெடிடேஷன் ப்ரேயர் இருக்காது. டியூஸ்டே இருக்கும் கண்டிப்பா. தேங்க்யூ.